அவங்க என்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ. இவ இந்த வீட்ல இருந்தாலும் பிரச்சனை, வெளியில போனாலும் பிரச்சனை. பிரச்சனையை கொண்டு வரத்துக்குனே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க தம்பின்னு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நாம என்ன பண்றது? டெய்லி ஒரு பஞ்சாயத்துக்குன்னு நம்ம போய்தான் ஆகணும். ஏன் அவளால மட்டும்தான் பிரச்சனை வருதா? கண்மணியால ஒரு பிரச்சனையும் வரலையா? அவளால என்ன பிரச்சனை வந்துச்சு? ராசாத்தியம் தேவையில்லாம எதையும் பண்ண மாட்டா. இவ பண்ண மாட்டாளா? இவ பண்ண லட்சணம் தான் ஊர் பெரியவங்க வந்து சொல்ற அளவுக்கு சந்தி சிரிக்குதே. இந்த அவமானம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? இங்க பாருங்கக்கா, அவங்க பொண்ணுக்கு முடியாம போனதுக்கும் ராசாத்தி நிலங்க வச்சதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க தேவையில்லாம இத பிரச்சனையாக்கி ராசாத்திய பத்தி தப்பா பேசுறாங்க. அதான் அவங்க அம்மாவுக்கு பொறுக்காம போய் அவங்க சண்டை போட்டு வந்திருக்காங்க. இதுல ராசாத்தி மேல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? சாதாரண வீட்டு பிரச்சனைய வீதிக்கு கொண்டு வந்து ஊர்ல 4 பெரிய மனுஷங்க பார்த்து நம்ம வீடு வரைக்கும் தேடி வந்து புத்திமதி சொல்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கா அந்த செண்பகம். அவளுக்கு நீ சப்போர்ட்டா? பெத்த பொண்ணை பத்தி தப்பா பேசினா எந்த அம்மாவுக்கு தான் கோவம் வராம இருக்கும்? முதல்ல இந்த வீட்டுல ஆளாளுக்கு சத்தம் போடுறதை நிறுத்துங்க. நானே 4 பேர் வந்து குறை சொல்ற அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல இருந்த மரியாதை போச்சுன்னு வருத்தத்துல இருக்கேன். அதுக்கு காரணம் உங்க சம்மந்தி தான் தம்பி. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, பேசாம இருக்க மாட்டேன். சும்மா பேசிக்கிட்டு வாய மூடு. ஆமா, நான் சும்மா இருந்தாலும் என்னையே அடக்குங்க. தம்பி, நீ எதுக்கு கவலைப்படாதப்பா. எது வந்தாலும் பாத்துக்கலாம்ப்பா. சும்மா சொல்லக்கூடாது. அம்மா நல்லா தான் பார்த்து வச்சிருக்காங்க. அங்க இங்கன்னு தொட்டு ஊர் பெரியவங்க வரைக்கும் போயிடுச்சு. இந்த தடவை ராசாத்தியால தப்பிக்கவே முடியாது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வழக்கமா நீங்க எங்க இருந்து பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லி தான் பார்த்துருக்கோம். இப்பதான் முறையா அங்க நிக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? காலம் யாரை எப்படி வேணாலும் மாத்தும். எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும். வேற ஒருத்தவங்க மேல பழி இருந்துச்சுன்னா நாங்க அங்க இருந்து விசாரிப்போம். அதே மாதிரி எங்க மேல பழி வந்து நீங்க விசாரிச்சீங்கன்னா நாங்க இங்க இருந்து பதில் சொல்றது தானே முறை. நம்ம ஊருக்குன்னு சில நடைமுறை இருக்கு. அதை எல்லாரையும் மதிக்க சொல்லிட்டு நாமளே மதிக்காம இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. நாங்க ஊர் கட்டுப்பாட்டை மதிக்கிறவங்க. சொல்லுங்க,
என்ன பிராது? ராசாத்தி சரோஜாவோட அக்கா பொண்ணுக்கு நடந்த விளைகாப்புல நலுங்கு வச்சிருக்கா. இப்போ அந்த பொண்ணுக்கு பிரசவத்துல பிரச்சனையாகி ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்கா. அதுக்கு காரணம் ராசாத்தி நலுங்கு வச்சதுதான். ராசாத்தி ஏதோ தப்பு பண்ணிருக்கா. அந்த பாவம் தான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம ராசாத்தியோட அம்மா சரோஜாவை பார்த்து சண்டை போட்டு கொலை மிரட்டல் விட்டுட்டு போயிருக்காங்க. இது ரெண்டும் தாங்க பிராது. ஏன் சரோஜா, எங்க வீட்டு பொண்ணு முதல் நலுங்கு வச்சதுனாலதான் உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா? ஆமாங்கய்யா, அவ ராசிதான் எங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத நல்லா இருந்த பொண்ணு இப்படி சங்கடப்படுறான்னா அதுக்கு காரணம் ராசாத்தி தான். என்னம்மா இப்படி அபாண்டமா பழி சொல்றீங்க? உங்களுக்கு யாரு சொன்னது எங்க வீட்டு பொண்ணு தப்பு பண்ணிருக்கான்னு? எனக்கு தெரியும்யா, அவ கண்டிப்பா பெரிய தப்பு பண்ணிருக்கா. அவ கைப்படாத வரைக்கும் நல்லா இருந்த எங்க பொண்ணு அவ கைப்பட்டதுமே இப்படி ஆயிடுச்சு. அவ செஞ்ச பாவம் எங்க பிள்ளைக்கு ஒட்டிக்கிச்சு. என்னம்மா? அண்ணா விடுங்கண்ணே, அவங்க யாரோ பேசுனதை வச்சு பஞ்சாயத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. பிராது கொடுத்து பஞ்சாயத்து வரை வந்துருச்சு. இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க கொடுத்த பிராதுக்கு ஊர் என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம். நாம ஒண்ணு பேச போய் அவங்க ஒண்ணு சொல்ல, இது வளர்ந்துகிட்டே தானே போகும். பிரச்சனையை முடிக்க பார்ப்போம். சரிங்க, நீங்க சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இப்ப நாங்க என்ன பண்ணணும்? இப்போ இவங்க பிராது ராசாத்தி தப்பு பண்ணிருக்கா, பொய் சொல்லிருக்கான்னு தான். அதனால ராசாத்தி எந்த தப்பும் பண்ணல, அந்த பொண்ணு இப்படி ஆனதுக்கு நாங்க காரணம் இல்லைன்னு நிரூபிச்சுட்டா போதும். அதை எப்படி நிரூபிக்கணும்? நம்ம ஊர் வழக்கம் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு மேல பிராது கொடுத்தா உண்மையை நிரூபிக்க பச்சை குழந்தைய தாண்ட சொல்லுவோம். அதான வழக்கம். அதனால நாளைக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பஞ்சாயத்துக்கு வாங்க. ராசாத்திய குழந்தைய தாண்ட சொல்லி நிரூபிக்க சொல்லுங்க. அவ தப்பு பண்ணலன்னு குழந்தையை தாண்டி தான் நிரூபிக்கணுமா? வேற வழி இல்லையா? ஊர் வழக்கம் இதானே. அண்ணே விடுங்கண்ணே, எதுவா இருந்தா என்ன, நம்ம பொண்ணு தப்பு பண்ணல, பொய் சொல்லலன்னு நிரூபிப்போம். இந்த ஊர் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம கட்டுப்படுவோம். உங்களுக்கு என்ன, ஊருக்கு முன்னாடி பஞ்சாயத்துல ராசாத்தி தப்பு பண்ணல, என்னால அந்த பொண்ணுக்கு இப்படி ஆகலன்னு குழந்தைய தாண்டி நிரூபிக்கணும், அதானே? ஆமாங்கய்யா. அப்ப நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க, என்னன்னு விசாரிச்சிருவோம். ராசாத்தியை நாளைக்கு வர சொல்லிடுறேன். நீங்களா பார்த்து குழந்தைய தாண்ட சொன்னாலும் சரி, இல்ல பூக்குழியில இறங்கி நிரூபிக்க சொன்னாலும் சரி, ராசாத்தி எல்லாத்துக்கும் தயாரா இருப்பா. அப்புறம் இன்னொன்னு, பொய்யா குழந்தைய தாண்டினா பெரிய பாவம். இது உங்களுக்கே நல்லா தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, ராசாத்தி கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவையா நல்லா சொல்லிடுங்க. சரிங்க. ராசாத்தி பொய் சொல்லியிருக்க மாட்டான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஊர் வழக்கத்துக்காக ராசாத்தியை கட்டுப்பட வைக்கிறேன். நல்லது, வாங்கனே போலாம். வாங்கய்யா. ஹரி, என்னப்பா இது? ராசாத்தி மேல அபாண்டமா பழி போடுறாங்களேப்பா. விடுங்கண்ணே, யாரோ நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்க சொல்லி கொடுத்துதான் அந்த பொம்பளை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். விடுங்க, நீ வண்டியில இருங்க. என்னங்க, என்ன சொன்னாங்க? ஏதாவது பிரச்சனையாங்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. ராசாத்தி,
குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அத்தை, என்னங்க, என்ன ஆச்சு? பஞ்சாயத்துல என்ன சொன்னாங்க? என்ன தம்பி, நீங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா அதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? அது பஞ்சாயத்துல நாளைக்கு நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா ராசாத்தி மேல குத்தம் சொல்லி ராசாத்தினால தான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு பிராது கொடுத்துருக்காங்க. அதனால ராசாத்தி பஞ்சாயத்துக்கு வந்து தான் மேல தப்பு இல்லை அப்படின்னு பச்சை குழந்தைய தாண்டி நிரூபிக்கணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணியிருக்கு. நாம போட்ட பிளான்ல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் வருது போல இருக்கே. எந்த தப்பும் பண்ணாத ராசாத்தி எதுக்குங்க பஞ்சாயத்துக்கு வரணும்? அவ என்ன தப்பு பண்ணா? ஏங்க, உங்களுக்கு தெரியாத ராசாத்திய பத்தி நீங்க கேட்க வேண்டியது தானே? எதுக்கு என் மருமக தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும்? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படியெல்லாம் பஞ்சாயத்துல இழுத்து பேச முடியாது மங்க. பஞ்சாயத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவங்க அரசனானாலும் சரி, ஆண்டி ஆனாலும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரி தான். புரியுதா? அந்த பொம்பளை கொடுத்த பிராத ஏத்துக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நல்லா பேசுங்க. ராசாத்தி என்னங்க தப்பு பண்ணா? நலங்கு வச்சது ஒரு குத்தமா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவ அதெல்லாம் எங்கேயும் வரமாட்டா. நான் அவளை அனுப்ப மாட்டேன். மங்கை, ஊரு கட்டுப்பாட மீற முடியாது. நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும். வந்தா வரட்டும் மாமா. யாரோ ஒருத்தங்க தேவையில்லாம ராசாத்தி மேல பழி போட்டு பேசுவாங்க. எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டா அதை உண்மையான நிரூபிக்க சொல்வாங்க. அதை கேட்டு நாமளும் நிரூபிக்கணுமா? என்ன மங்கை, நீ இப்படி பேசுற? ஊர்லயே பெரிய குடும்பம் நம்ம குடும்பம். நாம ஊர் வாக்குக்கு கட்டுப்பட்டு நடக்காம போனா நாளைக்கு ஊர் உலகம் நம்மள தப்பா பேசும். ஆமா, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு மங்க, அதை நாம காப்பாத்தணும். பஞ்சாயத்தை பகைச்சுக்கிட்டா ஊர்ல நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்புறம் எந்த நல்லது கெட்டதுக்கும் யாரும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்கம்மா. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ராசாத்தியை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். என்ன மங்கை, ஓவரா பண்ற? ஊருக்கு அடங்காத குடும்பம்னு நாம பேர் எடுக்கணுமா? அதுக்குன்னு ராசாத்தியை கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி கை கட்டி நிக்க சொல்றீங்களா? உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு செஞ்சா தலை குனிஞ்சு நின்னே ஆகணும். வேற வழி இல்ல. எல்லாம் உங்க சம்மந்தியால வந்தது.
அந்த செண்பகம் சும்மா இல்லாம வெட்டுவேன் குத்துவேன்னு மிரட்ட போய் தான் இவ்ளோ பிரச்சனையும். இவளால இப்போ நாம குடும்பத்தோட போய் பஞ்சாயத்துல நிக்கணும். எல்லாம் தலை எழுத்து. பெரியத்த அம்மா என் மேல உள்ள பாசத்துல அப்படி பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பத்தி யார் தப்பா பேசினாலும் பொறுத்துக்க மாட்டாங்க பெரியத்த. ஹம், அது சரி. உங்க அம்மா பேசிட்டு எனக்கு என்னன்னு போயிட்டாங்க. இப்போ நாம எல்லாம் குடும்பத்தோட போய் நிக்க வேண்டியிருக்கு. இல்ல, நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ராசாத்தி அனுப்ப மாட்டேன், அனுப்ப முடியாது. அத்தை, என்னால எதுக்கு அத்தை தேவையில்லாத பிரச்சனை? நான் பஞ்சாயத்துக்கு வரேன். ராசாத்தி, உனக்கு ஒண்ணும் தெரியாத, நீ பேசாம இரு. நீ எங்கேயும் போக வேண்டாம். என் மருமக ஊர் முன்னாடி கை கட்டி நின்னா எனக்கு தான் அவமானம். மங்கை, இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஒழுங்கு மரியாதையா பஞ்சாயத்துக்கு போயிட்டு பிரச்சனையை முடிச்சிட்டு வந்துடலாம். அக்கா, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்க வேலையை நீங்க பாருங்க. இது ஏன் மருமக சம்பந்தப்பட்டதை நான் பாத்துக்கிறேன். அது எப்படி நீ சொல்லலாம்? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். இந்த வீட்டு மூத்தவரோட பொண்டாட்டி. எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. அக்கா, இதோட நிறுத்திக்கோங்கக்கா. இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் மங்க, நீ இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நாளை ராசாத்தி கூட்டிட்டு எல்லாரும் பஞ்சாயத்துக்கு போறோம். ஊர் என்ன சொல்லுதோ அது கட்டு போடுறோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னங்க இது? இந்த பாரு, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நான் சொன்னதுதான். புரியுதா? ராசாத்தி, அத்தை, என்ன அத்தை இவ்ளோ பெரிய பிரச்சனையா வந்திருக்கு? என்ன பண்ண முடியும் ராசாத்தி? நீயே பார்த்தல, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போவேன், குழந்தைய தாண்ட வச்சே தீருவேன்னு சொல்றாங்க. ராசாத்தி, அவங்க கிட்ட இதுக்கு மேல போராடி ஒண்ணும் பண்ண முடியாது. நாம அந்த கடவுள்கிட்ட தான் போராடணும். குழந்தை அத்தை, இது வரைக்கும் பண்ண தப்பு பத்தாதுன்னு இப்ப அதையும் தாண்டி எப்படி அத்தை தப்பு பண்ண முடியும்? ராசாத்தி, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். அத மறைச்சுதான் ஆகணும். நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எதுனாலும் பண்ணு. நிச்சயம் அந்த கடவுள் உனக்கு துணை இருக்கும். நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல ராசாத்தி. நீ குழந்தைய தாண்டிதான் ஆகணும். எப்படி எத்த முடியும்? பொய்ய சொல்லிட்டு அதை நிரூபிக்க ஒண்ணுமே பண்ணாத பச்சை குழந்தைய தாண்டி நான் இன்னும் பாவம் பண்ணுவா? ராசாத்தி, நீ எந்த பாவமும் பண்ணல. முதல்ல நீ தப்பு பண்ணிட்டேங்கிற குற்ற உணர்ச்சிய உன் மனசுல இருந்து எடுத்துரு. நீ உன் நல்லதுக்கு தானே பொய் சொன்ன. அதனாலே வனிதாக்கு பிரச்சனை வந்துச்சு. இங்க பாரு, அந்த வனிதாக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனையோ அத பார்த்து சரி பண்ணாம அந்த சரோஜா உன் மேல பழிய போட்டு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறா.
அவ யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு உன்னையும் நம்ம குடும்பத்தையும் அசிங்கப்படுத்த பாக்குறா.